தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னா அது உண்மை. இன்னைக்கு இந்தியாவில் நம்ம ஒரு பெரிய ஸ்டேட், இன்னைக்கு ஹையஸ்ட் டெவலப்பிங் ஸ்டேட்டா இருக்கிறது தமிழ்நாடு தான். MSME செக்டர், சிறு குறு தொழில் முனைவோர்கள் இருக்கோம்ல, நம்ம 67% க்ரோ ஆயிட்டு இருக்கோம். நம்மள மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகள் பெரிய லெவலில் கொண்டு போனால்தான் கண்ட்ரி நல்லா போகுது, தமிழ்நாடு நல்லா க்ரோ ஆகுது. உங்களை மாதிரி வியாபாரிகள் இல்லாட்டா தமிழ்நாடு ஸ்டேட் இவ்வளவு தூரம் இருக்காது. ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும்? ஸ்டீல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வால்யூம் கேமா வேல்யூ கேமா? அதாவது ஒரு டன்னுக்கு எனக்கு 3000 ரூபாய் லாபம் வராட்டா நான் விற்க மாட்டேங்க. மினிமம் 3000 ரூபாய் இல்லாட்டா என்னால வியாபாரம் பண்ண முடியாது. அப்ப வேடிக்கை பார்த்துன்னு தான் இருக்கணும். உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. we have to take responsibility. நான் கடை ஆரம்பிச்சிருக்கேன், நான் வியாபாரம் பண்றேன், நான் முதலாளி. நான் கரெக்டா இருந்தாதான் என் வியாபாரம் நல்லா இருக்கும். சக்சஸ் ஃபார்முலா: டிசிப்ளின் ஓவர் அக்ரெஷன், ஃபோக்கஸ் ஆன் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட், மெயின்டைன் கிரெடிட் டிசிப்ளின், பில்ட் ஸ்ட்ராங் பிராண்ட் பொசிஷனிங். 5 இயர் ஸ்ட்ராட்டஜி. 5 வருஷம் எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் உங்க ப்ராஃபிட் ஃபுல்லாவே டிஎம்டிலே இன்வெஸ்ட் பண்ணுங்க, பிளாக் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் வைரம் வாங்கினேன், தங்கம் வாங்கினேன், லேண்ட் வாங்கினேன், அதெல்லாம் வேணாம். இரும்புல இன்வெஸ்ட் பண்ணா அது மேல 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 உங்களுக்கு பணம் தரும். ஏன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கோல்டன் பீரியட் உங்களுக்கு.